ரஜினி சார் படையப்பா படத்துல ஒரு சாங் வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சார் ரஜினி சார் வந்து முதுகுல மாடிட்டு எம்பேரு படையப்பா இல்ல வெட்ட நடையப்பா அப்படின்னு சொல்லி பாடிட்டு வருவாரு. அப்ப வந்து ரவி சார் என்ன பண்ணாங்க, டைரக்ட் சாரு அது ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம் அது சங்க ரஜினி சார் சொன்னாங்க, செந்தில் ஒரு காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் நானே எவ்வளவு நேரம் மாட்டிட்டு வருது, இதை வந்து வேற யாருக்கா கொடுக்கலாம் அப்படின்னும் போது ரவி சார் செந்தில் கொடுக்கலாம். சரி. அப்போ நாங்க பேக்கை கைக்கு வாங்கிட்டோம். அப்போ ரஜினி சார் சொன்னாரு, அது ஒரு பெரிய கல்லை எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாரு. ஐயோ சார் என்ன சொல்லுவாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்க வைங்க அப்படின்னு அந்த இடத்துல லொக்கேஷன்ல இருந்து ஒரு கல்லை எடுத்து அது பேக் உள்ள வச்சுட்டு அந்த பேகை இப்போ சார் டைரக்ட் சார் சொல்லும் போது நீங்க மாட்டி விடுங்க அப்படின்ட்டாரு. இது செந்தில் எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், பேகை கையில வச்சுட்டு இருந்தேன். சார் சொன்னார், ரவி சார் பேக் அவர்கிட்ட கொடுப்பாருன்னு முதுகுல மாட்டினேன். அப்படியே செந்தில் எனக்கு கீழே அப்படியே ஒரு பேலன்ஸ் வந்து அவருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால டக்குன்னு கீழே உட்காந்துட்டாரு. அப்போ கோவம் வந்துச்சு, எங்களை பார்த்து முறைச்சாரு சார். அப்போ ரஜினி சார் வந்து இல்ல என்ன அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் அதை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜாலியா இருப்பார் ரஜினி சார் வந்து. இந்த ஒர்க்கர்ஸ் கூட ரொம்ப ஜாலியா பேசுவாரு, ஜாலியா இருப்பாரு. அந்த கால டைம்ல அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ செந்தில் அண்ணன் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸில் நாங்கள் ஏதாவது கோளாறு பண்ணிட்டோம், அவர் ட்ரெஸ்ஸுனா அதை வந்து அண்ணன்கிட்ட சொல்லிட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அது வந்து டைரக்டர்கிட்டயோ யார்கிட்டயோ கொண்டு போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர் செந்தில் அண்ணன், ரொம்ப பிடிக்கும். என்ன பெத்த ராசான படம் பண்ணோம். அப்போ ராஜீவன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட், அவரு இப்போ பொண்ணுகளுக்கு சரியா அப்படிதான் படத்தெல்லாம் வந்து ஃபைட்லாம் பண்றது, யாராவது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா அவங்க எல்லாம் நல்லா வாழ்த்துவாரு, அவருக்கு ஏதாவது செய்யணும்னு செய்வாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும். இந்தியன் படம்லாம் பண்ணோம். அதனால ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் 5000 பேர். சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி ஃபுல்லா ட்ரெஸ் கொண்டு போனோம். அது வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் வந்து கம்பெனி தான் தரணும்னு சொல்லிட்டாங்க, ஓன் ட்ரெஸ்ஸே கிடையாது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம், ஒரு லாரி ட்ரெஸ் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்து வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் பொறுத்து பார்த்தா ஒரு டெம்போ ட்ரெஸ் கூட வரல. ட்ரெஸ் எல்லாம் ஊருக்காரங்க போட்டு போயிட்டாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். அப்படியே ஜாலியா இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும். அதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க தரமாட்டேலாம் சொல்லுவாங்க ஊருக்காரங்க. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில ஷூட்டிங் பண்ணுங்க. அந்த படம் பேர் முதல் வரும்னு சொன்னாங்க, ஆனா படம் அது ரிலீஸ் ஆச்சான்னு தெரியாது. பண்ணோம். ரவி ராகுல் இந்த பிருந்தான்னு சொல்லி ஹீரோ ஹீரோனி அவங்க 2 பேரும் பண்ணாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாசி படம் மாதிரி அது. அவங்க வந்து ஒரு காட்டுவாசி குரூப்ல போய் மாட்டுற மாதிரி சீனு. அந்த காட்டுவாசி குரூப்புக்கெல்லாம் ட்ரெஸ் தைக்க சொன்னாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இலையெல்லாம் வச்சு அந்த மாதிரி கிளாத்ல வச்சு தைச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அந்த படத்தை. டைரக்டருக்கு பயந்து தான் நம்ம வேலை செய்வோம். அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, அவங்க எதுவும் தப்பாயிடக்கூடாது சொல்லி அந்த அளவு கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வோம். எல்லாமே எந்த ஒரு காஸ்டியூமும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது காஸ்டியூம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ராமி சார் கிட்ட வந்து நான் ஒரு 2 வருஷம் பர்சனலா கூட ட்ரெஸ்லாம் வேலை பார்த்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பொறுப்பா இருக்கணும். அது ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டு வச்சு ஆர்டிஸ்ட் வச்சுட்டு இருக்காருன்னு வேற எங்கேயோ கவனம்லாம் செலுத்திட்டு இருந்தோம்னா அது வந்து அங்கே பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால அவர் எதை நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அவர் கூட இருந்து நாங்கள் 3 பேர் இருந்தோம். அதாவது டச்சப்னு ஒரு பையன், மேக்கப் டச்சப் பையன், அப்புறமா வந்து சாப்பாடு ப்ரொடக்ஷன் சாப்பாடு கொடுத்துக்கு ஒரு பையன், காஸ்டியூமர் நான். 3 பேர் இருக்கும் எப்பவுமே அவர் கூட. அவர் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவரு சும்மா எல்லாம் சைக்கிளே தான் கேட்பாரு சாரு. அதெல்லாம் ஒரு சாரா பார்த்துட்டு அவர்கிட்ட பண்ணி போயிடுவோம். நல்ல மனிதர், நான் நல்லா ஒர்க் பண்ண சொல்லிட்டு சாரு வந்து எல்லாருக்கும் எப்படி சொல்லுவா தெரியாது. என்ன இப்போ திருப்பதியில படம் பண்ணிட்டு இருக்கும்போது சார் வந்து அது வந்து என்ன பண்ணனா ராஜராஜேஸ்வரி தான் திருப்பதியில ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து நீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டேப் ரிகார்டை வந்து கொடுத்தாரு. டேப் ரிகார்டை கொடுத்தாரு, நீ வச்சுக்கிட்டு. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணியிருக்கோம், அதான் சார் நம்ம கொடுத்துருக்காரு, அப்படி ஒரு சந்தோஷம். எது சொன்னாலும் நாங்கள் செஞ்சிருவோங்க. அப்படிதான் இவ்வளவு காலம் ஒர்க் பண்ணிருக்கோம். எது வேணாலும் டைரக்டர் சொல்றாங்களோ அதை நாங்கள் ரெடி பண்ணி தருவோம்.